இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். எனக்கு சடனாக நம்ம அவல் வச்சு ஒரு தோசை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கப் அவல் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அழுக்கெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சோன்னா நல்லாவே புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வந்து 1/4 கப் ரவை, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அவல் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது உடனே வந்து தோசை போட முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடணும். 20 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு கேரட் இல்லைனால ஆட் பண்ணல. நம்ம ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இது வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஒரு 2 இல்லைனா 3 தான் சாப்பிட முடியும். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. இது கூட கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.